ஒட்டகத்துக்கு ஏன் கூன் விழுந்தது? தெனாலிராமன் தமிழ் சூப்பர் ஃபன்னி ஸ்டோரி. ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்துச்சு. ஆனா அவர் சொன்ன ஒரு பொய்யால ஒட்டகத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? தெனாலிராமன் செஞ்ச அல்டிமேட் காமெடி கலாட்டா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காட்சி 1. ராஜாவின் விசித்திரமான ஆசை. விஜயநகர அரண்மனை தோட்டம். ராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு பெரிய ஒட்டகத்தின் பக்கத்தில் நின்று அதன் முதுகில் இருக்கும் கூனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் தெனாலிராமனும் மற்ற அமைச்சர்களும் நிற்கிறார்கள். ஒருநாள் ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் வந்தது. அங்கிருந்த ஒரு ஒட்டகத்தை பார்த்து, இதன் முதுகு ஏன் இப்படி வளைந்து விகாரமாக இருக்கிறது என்று யோசித்தார். உடனே ஒரு வேடிக்கையான அறிவிப்பை வெளியிட்டார். ராஜா அதிகார தோரணையில், யாரெல்லாம் இந்த ஒட்டகத்தின் வளைந்த முதுகை நேராக மாற்றுகிறீர்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். காட்சி 2. ஏமாற்றிய பேராசைக்காரர்கள். அடுத்த நாள் அரண்மனைக்கு முன்னால் பல ஊர்களிலிருந்து வந்த வைத்தியர்களும் பேராசைக்காரர்களும் கூடுகிறார்கள். ஒட்டகத்தின் முதுகில் பெரிய மரக்கட்டைகளை கட்டி கயிறுகளால் இழுத்து நீராக்க முயற்சி செய்கிறார்கள். ஒட்டகம் வலிக்க தாங்காமல் கத்துகிறது. 1000 பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு ஊரிலிருந்த அத்தனை பேராசைக்காரர்களும் அரண்மனைக்கு வந்தார்கள். ஒட்டகத்தின் முதுகை நீராக்குகிறேன் என்று சொல்லி அதை ரொம்பவே சித்திரவதை செய்தார்கள். ஆனால் ஒட்டகத்தின் கூன் நீராகவே இல்லை. இதை தூரத்திலிருந்து பார்த்த தெனாலிராமன் ஒட்டகத்தின் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறார். அதே சமயம் ராஜாவின் இந்த முட்டாள்தனமான ஆசைக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்து புன்னகைக்கிறார். காட்சி 3. தெனாலிராமன் கொடுத்த வாக்குறுதி. தெனாலிராமன் மாசாக ராஜாவுக்கு முன்னால் வந்து நின்று கை கூப்புகிறார். தெனாலிராமன், அரசி, இவர்களுக்கெல்லாம் ஒட்டகத்தின் ரகசியம் தெரியவில்லை. எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கள். நான் இந்த ஒட்டகத்தை என் வீட்டிற்கு கூட்டிச் சென்று அதற்கு சிறப்பு சிகிச்சைகள் அளித்து அதன் முதுகை முற்றிலும் நேராக்கி விடுகிறேன். ராஜா சந்தோஷமாக சம்மதித்து ஒட்டகத்தை தெனாலிராமனுடன் அனுப்பி வைக்கிறார். தெனாலிராமன் ஒட்டகத்தை அன்போடு தடவி கொடுத்து தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். காட்சி 4. அரண்மனைக்கு வந்த ஒட்டகம். சில மாதங்களுக்கு பிறகு அரண்மனை சபை கூடியிருக்கிறது. தெனாலிராமன் ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு சபைக்குள் நுழைகிறார். ஆனால் ஒட்டகத்தின் முதுகு இன்னும் அப்படியே வளைந்துதான் இருக்கிறது. ராஜா கோபமாக அரியணையை விட்டு எழுந்து நிற்கிறார். ராஜா கோபமாக, ராமகிருஷ்ணா, இத்தனை மாதங்களாகியும் ஒட்டகத்தின் கூன் அப்படியேதான் இருக்கிறது. நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? என்னை ஏமாற்றி விட்டாயா? தெனாலிராமன் மிகவும் நிதானமாக நக்கல் சிரிப்புடன், அரசே, நான் உங்களை ஏமாற்றவில்லை. இந்த ஒட்டகம் நான் சொன்ன சிகிச்சையை கேட்டு நன்றாகவே குணமாகி வந்தது. ஆனால் நேற்று இதற்கு ஒரு விசித்திரமான நோய் வந்துவிட்டது. காட்சி 5. அல்டிமேட் ட்விஸ்ட் மற்றும் சிரிப்பு மழை. தெனாலிராமன் ஒட்டகத்தின் காதில் போய் ஏதோ ரகசியம் பேசுவது போல நடிக்கிறார். ஒட்டகம் தலையை ஆட்டுகிறது. ராஜா, என்ன நோய் ராமகிருஷ்ணா? விவரமாக சொல். தெனாலிராமன், அரசே, இந்த ஒட்டகம் முன்பு யாருக்கோ ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் பொய் சொல்லி ஏமாற்றியதாம். அப்படி பொய் சொன்னதால்தான் இதன் முதுகு இப்படி வளைந்து கூன் விழுந்ததாக இது என்னிடம் கூறியது. அது மட்டுமில்லை. தெனாலிராமன் ராஜாவை உற்று பார்க்கிறார். ராஜா லேசாக நடுங்குகிறார். தெனாலிராமன், நீங்களோ கடந்த வாரம் எனக்கு தருவதாக சொன்ன பொற்காசுகளை இன்னும் தராமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களது அந்த பொய்யை கேட்டதுமே குணமடைந்து வந்த இந்த ஒட்டகத்தின் முதுகு பயத்தில் மீண்டும் வளைந்து கொண்டு பழையபடி மாறிவிட்டது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாவிட்டால் உங்களுக்கும் இப்படி முதுகு வளைந்து கூன் விழுந்துவிடும் என்று இந்த ஒட்டகம் பயப்படுகிறது மன்னா. இதை கேட்டதும் சபையில் இருந்த மற்ற அமைச்சர்கள் அனைவரும் வாயை புத்திக் கொண்டு சிரிக்கிறார்கள். ராஜா தன் தவறை உணர்ந்து முகத்தில் அசடு வழிய சிரிக்கிறார். தெனாலிராமன் சொன்ன நகைச்சுவையான பதிலில் இருந்த உண்மையை ராஜா புரிந்து கொண்டார். இயற்கையான ஒட்டகத்தின் உடல் அமைப்பை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் என்பதையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் உணர்ந்தார். தெனாலிராமனுக்கு உடனே 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். தெனாலிராமன் கையில் பொற்காசுகளோடு ஒட்டகத்தின் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டே கேமராவை பார்த்து கண் சிமிட்டி சிரிக்கிறார். வீடியோ முடிகிறது. பிபி, இப்படிப்பட்ட செம காமெடி அண்ட் அறிவு கலந்த தெனாலிராமன் கதைகள் தினமும் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் சீன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வைரல் ஸ்டோரிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.